ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உனதால் சேர ஒட்டார் ஐவர். இந்த 5 பேர் தான் நம்ம கெடுக்கிறது அப்படின்னு சொன்னால் முதல் எதிரி நம்ம உடம்புல தான் இருக்கா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு உண்டு நம்மகிட்டயே. அதனால இறைவனை வணங்குவதற்கு நேரம் கிடையாது, காலம் கிடையாது, எப்போ வேணாலும் வணங்கலாம். ஒரே ஒரு கையில் மலர் வைத்து இறைவனை பூஜிக்கலாம். அதற்கு வேறு எந்த தலமும் சாட்சி இல்லை. திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய தலமே அதற்கு சாட்சியாக இருக்கிறது. நேற்றைய தினத்தில் பார்த்தோம், திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய தலத்தில் பூஜா மூர்த்தியாக இருக்கிறார் அதாவது பின்னாடி 5 சிவலிங்கங்கள் இருக்கின்றது. அந்த 5 சிவலிங்கத்தை முருகப்பெருமான் திருச்செந்தூர் செந்திலாண்டவன் பூஜை செய்து கொண்டிருக்கிறார். அப்பனா என்ன அர்த்தம்? முருகனே இறைவனை பூஜை செய்து கொண்டிருக்கிற காரணத்தினால் நாமும் பூஜை செய்ய வேண்டும் என்பது இதிலிருந்து புரிந்து கொள்ளணும். இன்னொன்று, திருச்செந்தூர் தலம் என்பது குரு தலம். நம்ம எல்லாரும் குருன்னு உடனே நமக்கு என்ன தோணும்? ஆலங்குடியைத்தான் நினைவில் முதல்ல வரும். ஆலங்குடிக்கு நிகரான அதுக்கும் மேலான ஒரு பதி அப்படின்னா செந்திலாண்டவன் அப்படின்னு சொல்லக்கூடிய திருச்செந்தூர் முருகப்பெருமான். இதை எல்லாரும் தெரிந்து வைத்துக் கொள்ளணும். குருவினுடைய திருவாயினால் சூரபதுமனுடைய வரலாற்றை அந்த இடத்தில் முருகப்பெருமான் கேட்டு தெரிந்து கொண்டு குரு கூட இருந்து அந்த தலத்தில் சூர சம்ஹாரம் நடந்ததுனால அந்த தலம் குரு தலம். ஏன்னா பெரும்பாலும் நமக்கு ஆலங்குடியை தெரியுமே தவிர அதே மாதிரி பாடி இங்கே இருக்கக்கூடிய பாடியை தெரியுமே தவிர பெரும்பாலும் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய தலம் குரு தலம் தெரியுமோ தெரியாதோ, இந்த தெரியாமல் இருந்தால் தெரிந்து கொள்ளலாம். அப்பன்னா ஆலங்குடி போக வேண்டாமா? போக வேண்டாம். கையிலைக்கு நிலையான ஒரு பதி அப்படின்னு சொன்னால் செந்திலாண்டவன் திருச்செந்தூர் முருகப்பெருமான். அவ்வளவு சிறப்புகள் இருக்கு. அவர் செய்த திருவிளையாடல் எல்லாம் அந்த ஒரு தலத்தினுடைய திருவிளையாடலை மட்டும் சொல்லணும்னா என் ஆயுசு போதாதான். என் ஆயுசே போதாதுன்னா அப்போ மற்றவர்கள்லாம் எப்படின்னு யோசிக்கணும் இல்லையா? அவ்வளவு சிறப்புகள் ஒரு தலமாக இருக்கக்கூடிய செந்தில் ஆண்டவனுக்கு உண்டு. ஏற்கனவே சிந்தித்தோம், இருந்தாலும் மீண்டும் சிந்திக்கலாம். திருச்செந்தூர் போன உடனே முதல்ல 4 கிணற்றில் நீராடணும். சுத்தியும் கடல் உப்பு நீர் இருக்கும், நடுவில் மட்டும்தான் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டுக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஆட்டுக்கல் இருக்கும், உருள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அளவு தான் என்ன இருக்கும், கிணறு இருக்கும். அதில் இருந்து தான் நீரை நமக்கு மொண்டு எடுத்து ஊற்றுவார்கள். அதுலேருந்து எடுத்து தான் நமக்கு ஊற்றுவாங்க. ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் குளித்தாலும் கூட அந்த தண்ணி இன்னைய வரைக்கும் வற்றியதாக, நீர் வற்றியதாக வரலாறு கிடையாது. நீர் இன்னைய வரைக்கும் வற்றியதா வரலாறு கிடையாது. சஷ்டி டைமில் பார்த்தீங்கன்னா 10,00,000 பேர் 5,00,000 பேர் குளிப்பாங்க ஒரு நாளைக்கு. இரவு பகலாக 24 மணி நேரமாக மொண்டு ஊற்றுறதுக்கு ஆள் வைத்து கொண்டே இருப்பாங்க. அதை நமக்கு கொடுத்து நம்ம தலையில் கொட்டுறதுக்காகவே ஆள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இன்னைய வரைக்கும் அந்த தண்ணி வற்றியதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு. முருகப்பெருமான் வேலாயுதத்தினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரணம் 33 தேவர்களுக்கு தாகம் தீர்ப்பதற்காகவும், அதே மாதிரி அந்த சூரனை 2ஆக பிளந்த பொழுது அந்த உதிரமாகப்பட்டது அந்த வேலில் பட்டு இருந்த காரணத்தினால் அந்த வேலை கழுவுவதற்காக, நீராட்டுவதற்காக, அபிஷேகத்திற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் அந்த 4 கிணறு. முதல்ல போன உடனே அந்த 4 கிணற்றில் நீராடினால் தாய் வழி 7, தந்தை வழி 7, தன்னுடைய வழியில் 7, 21 தலைமுறை பாவம் விலகும். அவ எவ்வளவு சிறப்பு பாருங்க. ஒரு அடியார் கேட்டார், சத்தியமானார். சத்தியமா நம்பினீங்கன்னா நம்பினவருக்கு நடராஜா, நம்பாதவங்களுக்கு ஆமாம் யமராஜா. அப்போ நம்ம நம்பிக்கை தான் வாழ்க்கை. அதுவும்
செந்திலாண்டவனிடத்துல மட்டும் எப்பயுமே சோதிக்க கூடாதா? மற்ற எல்லா தலத்திலையும் சோதிக்கலாமான்னா மற்ற தலத்தில் சோதித்தாலும் சோதிக்கலாம், ஆனால் செந்திலாண்டவன் முன்னாடி மட்டும் சோதிக்க கூடாது. இன்னொன்று, வார்த்தையையும் சில இடத்துல விடக்கூடாது. அதுக்கு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவபூர்வமான ஒன்று. சஷ்டிக்குன்னு அங்கே நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறோம், நானும் என் கணவரும். அப்போ என் கணவர் உயிரோடு இருந்தார். அப்போ நாங்கள் 2 பேரும் நிகழ்ச்சி பண்ணுறோம். எனக்கு காலையில் 11 மணிக்கு போட்டாங்க, அவருக்கு 1 மணிக்கு போட்டிருக்காங்க. இடையில் என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, ஒரு 5 நிமிடம் கரண்ட் ஆஃப் ஆச்சு. அதில் செட் பண்ணி திருப்பி லைன் வர்றதுக்கு அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்க, மிஸ் சார் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்ட்டாங்க. 5 நிமிஷம் இவர் எடுத்து பேசினதானா, எங்களுக்கு பின்னாடி 2 மணிக்கு மறுபடியும் இன்னொருத்தர் வந்துடுவார், சொற்பொழிவாளர். அவர் வந்தவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரு தவறான வார்த்தையை சொல்லிட்டார். என்ன உங்களுக்கெல்லாம் அறிவில்லையா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டார். 5 நிமிஷத்துக்கு மேலே ஏன் என் டைமை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டார். அவர் சொன்ன உடனே அது எங்களுக்குள்ளே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேருக்குள்ளார முடிஞ்சு போச்சு. அது எங்கள் சார் அறைக்கு வந்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு மாதிரி மனசு சங்கடமாகவே இருந்தது. என்ன காரணம்னு தெரியல. அவர் சொன்னதுனால நான் 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்தேன்ட்டு நேராக வந்தார். முருகனை தரிசனம் பண்ணோம். கடற்கரையில் உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது என் கணவர் ஒரு செகண்ட் எப்போவுமே திருச்செந்தூர் முருகனை ரொம்ப நேரம் பார்ப்பார். எங்கே போனாலும் அவருக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான் தான் குரு, மற்றது எல்லாம் அதுக்கப்புறம்தான். மாதா பிதா குருன்னு சொல்கிறத விட அவர் திருச்செந்தூர் முருகனைத்தான் உயர்வாக கருதுவார். அவ்வளவு திருச்செந்தூர் முருகன் மேலே உயிராக இருந்த ஒருவர். எங்கே போனாலும் செந்திலாண்டவனை நினைக்காம இந்த சொற்பொழிவை தொடங்கவே மாட்டார். அப்பேற்பட்ட பக்தி. உட்காந்து கடற்கரையில் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டார். ஏங்க அப்படின்னு. இல்லை, என்னை அவர் ஒரு மாதிரி பேசிட்டார், அது எனக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருக்குன்னார். அப்போ நான் சொன்னேன், இது எல்லாம் நடத்துகிறவன் அவன் உள்ளே இருக்கிறவன், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அந்த 5 நிமிஷத்திற்கு நான் ஒருவேளை அவர் சொல்ல வச்சாரா என்னன்றதே எனக்கு தெரியாது. உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் அவரே சேர்த்து தருவார், கவலைப்படாதீங்க, விடுங்கோ அப்படின்னு. மறுநாள் அவருக்கு 12 மணிக்கு அதே 12 மணிக்கு ப்ரோக்ராம் நடக்குது. பின்னாடி வரக்கூடியவர் வரல. 2 பேர் அன்னைக்கு தடைப்பட்டாங்க. ஏதோ வழியில் அவர்களால் வர முடியல. 2 மணி நேரம் உட்காந்து இவர் பேசுகிறார் 5 நிமிஷத்திற்கு. இது உண்மையாக நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு சொட்டு கண்ணீர் அவர் விட்டார். 5 நிமிஷம் நான் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன்னு சொல்லி என்ன ஒரு மாதிரி பேசிட்டார். எனக்கு அது ரொம்ப வருத்தமாக இருக்குன்னார். ஆனால் நான் சொன்னது என்ன சொன்னேன், ஒரு அரை மணி நேரம் முருகப்பெருமான் உங்களுக்கு சேர்த்து தருவார், கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன். ஆனால் 2 மணி நேரம் உட்காந்து உள்ளே இருந்த மேனேஜ்மெண்ட், சார் மேடையை காலியாக விடக்கூடாது, சஷ்டி நேரம், அதனால் நீங்களே கண்டினியூ பண்ணுங்க, அவர் வரும்பொழுது உங்களுக்கு ஜாயின் பண்ண வச்சுக்கிறேன்ட்டார். எவ்வளவு அற்புதம்னு பாருங்க. மறுநாளே இந்த ரிசல்ட் கிடைத்தது. இந்த ரிசல்ட் மறுநாளே கிடைச்சது. வெறும் ஏதோ ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறமெல்லாம் கிடைக்கல, மறுநாளே கிடைத்தது. இது எதுக்காக நான் இந்த இடத்துல சொல்றேன்னா, செந்திலாண்டவனுடைய திருக்கருணை நம்பிக்கையை எவ்வளவு நீங்க நம்பிக்கை வைக்கிறீங்களோ தன்னை சரணாகதி அடையணும் அவன் இடத்துல. அதுதான் உண்மை. அவன் காலில் பாதத்தில் விழுந்து சரணாகதி அப்படின்னு அடைஞ்சிட்டோன்னா அவன் நிச்சயமாக நம்மை கைவிட மாட்டான், எந்த சூழ்நிலையும் கைவிட மாட்டான். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நடந்தது. இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த நிகழ்ச்சிக்கு உரியவர் வந்தார். வந்தவர் சொன்னார், நேத்தைக்கு திட்டினார் இல்லை, அவருக்கு தான் அடுத்த நாளும். ஆனால் அவர் வந்தவர் சொன்னார், நேற்றைய தினத்தில் 5 நிமிடம் நீங்கள் எடுத்துக்கொண்டதற்கு உங்களை நான் வைத்தேன், இறைவன் என்னை இன்னைக்கு மேடையிலேயே உட்கார வைக்கவில்லை, இதுதான் செந்திலாண்டவன் கருணை, ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு மறுநாள் அதே மேடையில் அதே நால்வர் இருக்கிற பொழுது அவரை மன்னிப்பு கேட்க வச்சார். இது நடந்த ஒரு நிகழ்வு. இது ஒன்றும் பெருசாக ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, ஜஸ்ட் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு. இதுக்கு நான் எதுக்காக இந்த இடத்துல சொல்றேன்னா, மனம் விட்டு இறைவனிடத்தில் நாம நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து வள்ளலார் சொல்றார். அந்த இறைவனை நம்பிக்கையின் பேர்ல ஒரு சொட்டு கண்ணீர் விட்டோமானால் நிச்சயமாக அந்த கண்ணீருக்கு அந்த இறைவன் பதில் சொல்வார். அதான் நிச்சயம். அப்போ
செந்திலாண்டவனுடைய திருக்கருணையினால நாளை கிணற்றில் குளித்தால் பாவம் போகும் என்பது உங்களுடைய நம்பிக்கையா இருக்கணும். அதுக்கு ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது, அதெல்லாம் போயிடுமா வந்துடுமா அதெல்லாம் செய்யக்கூடாது. அப்போனா என்ன அர்த்தம்? நம்பிக்கை இல்லை அப்படின்றது அர்த்தம். நாளை கிணத்துல குளிச்சதுக்கு அப்புறம் தான் கடல்ல நீராடணும். நீராடி முடிச்சதும் எடுத்த உடனே செந்திலாண்டவனை போய் பார்க்கக்கூடாது. முதல்ல அது தெரிஞ்சுக்கணும் எல்லாரும். அந்த செந்திலாண்டவனுக்கு திருப்பணி செய்த மூவர் சமாதி அப்படின்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 மீட்டர்ல இருக்கும். நாளை கிணத்தை தள்ளி அந்தாண்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் தொலைவில் மூவர் சமாதின்னு இருக்கும். இது தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லாரும். ஏன்னு கேட்டா, சிதலமடைந்து இருந்த செந்திலாண்டவனுடைய திருப்பணியை, கோயிலை, கோபுரத்தை எல்லாம் சரி செய்தவர்கள் 3 பேர். இந்த மூவர் சமாதின்னு இருக்கும். அந்த புனரமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதை செய்தவங்க 3 பேர். மௌன சுவாமி அப்படின்னு ஒருவரும், ஆறுமுக சுவாமி என்கின்றவரும், காசி சுவாமி என்கின்றவரும் சேர்ந்துதான் அந்த செந்திலாண்டவனுடைய திருப்பதிகத்தை, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பதியை மீண்டும் நமக்கெல்லாம் வந்து வணங்குவதற்கு ஏற்றார் போல பணி செய்து கொடுத்தவர்கள். ரொம்ப அற்புதமான இந்த சொல்வாங்கல்ல, ஆண்டி மடம் கட்டுவான்னு. இந்த 3 ஆண்டிகள் சேர்ந்து தான் அந்த மடத்தை கட்டினாங்க. எதை? செந்திலாண்டவனுடைய அந்த திருச்செந்தூர் தலத்தை இந்த மூவர் சேர்ந்து தான். அவங்கெல்லாம் பெரிய பெரிய கோடீஸ்வரர்லாம் இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி மிகப்பெரிய கோடீஸ்வரர் இல்லை. ஆண்டிகள் எப்படி இருப்பாங்க? ஆண்டிங்கள்லாம் எப்படி இருப்பாங்க? ஒரு நாளைக்கு ஒரு வேளை கிடைச்சதை சாப்பிட்டுட்டு முருகா 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 அதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பெருசாக ஒன்றும் கிடையாது. அப்போனா என்ன அர்த்தம்? ஒரு வேளை சாப்பிட்றவன் யோகி, 2 வேளை சாப்பிட்றவன் போகி, 3 வேளை சாப்பிட்றவன் ரோகி, 4வது வேளை சாப்பிட்றவன் துரோகின்னு அர்த்தம். நான் சொல்லலைங்க, நான் சொல்லவே இல்லை. நம் முன்னோர்கள் புராணத்தில் குறிப்பிட்டிருக்கிறத சொல்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு 40 வயசு ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் உண்டியை சுருக்கிக்கணுமா. உண்டி சுருக்குதல் யாருக்கு அழகு? பெண்டிற்கு அழகுன்னு மட்டும் இல்லை, அனைவருக்குமே அழகு. ஏன்னா நிறைய சாப்பிட்டா என்ன ஆகிட்டே இருக்கும்? இங்கே மங்கி போயிடுமா, இது பெருத்து போயிடுமா. அதான் விஷயம், வேற ஒன்றும் பெருசாக இல்லை. அறிவு என்கின்ற ஞானம் என்பது குறைவாகிவிடும். நிறைய சாப்பிட்ட உடனே என்ன ஆகும்? தூக்கம் வரும் இல்லையா? அப்போ என்ன ஆகும்? சிந்திக்கிறது அதிகமாக இருக்காதுன்னு ஒரு சொல்லப்படுது. அதனால தான் வள்ளலார் சொன்னார், பசித்திரு, தனித்திரு, விழித்திருன்னார். அதிகமாக தூங்கவும் கூடாது, அதிகமாக தூங்கவும் கூடாது. அப்போனா என்ன அர்த்தம்? விழித்திருக்கக்கூடியவர்கள் வெகு நாளைக்கு வாழ்வார்களாம். என்னங்க அப்போ தூங்கவே கூடாதா? தூங்கணும். 24 மணி நேரத்தில் 8 மணி நேரமோ இல்லை ஒரு 7 மணி நேரமோ தூங்கணும். சதா சர்வகாலம். ஆமாம், சாப்பிட்றது தூங்குறது, சாப்பிட்றது தூங்குறது, அது இருக்கக்கூடாதுன்றார். நான் சொல்லலை, இங்கே சொல்கிறார். அப்போ அந்த காசி சுவாமியும் ஆறுமுக சுவாமியையும் அதே போல் மௌன சுவாமியையும் என்ன பண்ணணும்? வணங்கணும். முதல்ல அங்கே போய் வணங்கணும். இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, இறைவனுடைய திருவருளை பெறணும்னா குருவருளை முதல்ல பெறணும். இறைவனுடைய திருவருளை பெறணும்னா, இந்த செந்திலாண்டவனுடைய திருவருளை பெறணும்னா, அந்த செந்திலாண்டவனுடைய திருவருளை பெறுவதற்கு இந்த மூவருடைய குருவருளை பெறணும் நாம முதல்ல. அதுக்கப்புறம் தான் திருவருள் கிடைக்குமா. அவங்க 3 பேரும் சம்மதிச்ச உடனே இவர் சொல்லிடாங்க, சுவாமி என்னை பார்த்துட்டு இந்த கோரிக்கையெல்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க, சீக்கிரமாக நீங்கள் பரிசீலனை பண்ணி சீக்கிரமாக அவங்கள என்ன பண்ணணும்? கரை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க? மூவரும் மூலவர் இடத்துல பேசுவாங்களா. நீங்கள் உடனே கேட்டுறாதீங்க, என்ன செல்போனில் பேசுவாங்களா? ஆமாம், யூடியூப்பில் பேசுவாங்களா, மெசேஜில் பேசுவாங்களா, ஃபேஸ்புக்கில் பேசுவாங்களா? அப்படியெல்லாம் இல்லை. அங்கேருந்தே இங்கே பேசுனா முருகருக்கு கேட்கும். எங்கேருந்து? 300 மீட்டர்லேருந்து பேசுனா கேட்காதா? 3000 கிலோமீட்டர், எங்கே கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் இருக்குமா? இல்லை ஒரு 30,000 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து, சிங்கப்பூர்லேருந்து, மலேசியாவிலிருந்து சாதாரண ஒரு ஒயர் மூலியமாக, சாதாரண ஒரு உள்ளங்கை அளவு இருக்கக்கூடிய செல்போன் மூலியமாக பேசுகிற பொழுது இறைவனிடத்தில் அவர்களுடைய அடியார்கள் பேசுவதற்கு என்ன மொழி தேவை? என்ன கனெக்ஷன் தேவை? என்ன கரண்ட் தேவை? ஒன்றும் தேவை கிடையாது இல்லையா?
அப்ப அந்த மூவர் சொன்னால் இந்த உள்ள இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கேட்பாராம். அப்ப எவ்வளவு சிறப்பு இருக்கின்றதுன்னு பாருங்க. ஒரு அடியார் கோயில் எல்லாம் சிதலம் அடைந்திருக்கு, கொஞ்சம் பணி செய்யலாமேன்னு நினைக்கிறார். இதெல்லாம் திருச்செந்தூரில் நடந்த கதை. இதெல்லாம் செவி வழி கதை கிடையாது. திருச்செந்தூர் புராணத்தில் இருந்து அப்படியே உங்களுக்கு எல்லாம் ஃபில்டர் பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா டைரெக்டாக உங்களுக்கு எல்லாம் கரும்பு கொடுத்தா என்ன ஆகும்? பல்லு இருக்கிறவங்க கரும்பு சாப்பிடலாம், பல்லு இல்லைன்னா என்ன பண்ணுறது? சாறு பிழிஞ்சு கொடுத்தா பல்லு இல்லாதவங்களும் சரி, குழந்தையிலிருந்து கடைசி நிமிஷம் உயிர் வாழக்கூடிய அடியார்கள் வரைக்கும் கரும்பு சாறை பருகலாம் இல்லையா? அப்படிதான் நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துட்டுருக்கேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு அடியார் படுத்துட்டு இருந்தார். முருகப்பெருமான் கனவுல போய் சொல்கிறார், சுவாமி எந்திரின்னார். என்ன சுவாமி? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் போய் நான் சொல்கிற இடத்துக்கு போயிட்டு வா. எங்கே? தூத்துக்குடிக்கு போய் இல்லை திருநெல்வேலிக்கு போயிட்டு வா. அப்படி போயிட்டு வான்னு சொன்னவரே என்ன பண்ணாருன்னா போயிட்டு வர்றாரு. இவர் வரும் பொழுது இல்லை கோயில் கட்டுறதுக்கு காசு இல்லைன்னே இன்னாரை போய் பாருன்னார். இவர் போனார். அவர் பார்த்தா போய் உப்பு விற்கிறார். அவர் அந்த உப்பு என்ன அரணாவோ ஒரணாவோ அதை வச்சு என்னையா பண்ணுறது? ஐயா நீங்கள் என்னை பார்க்க சொல்லி முருகனே சொல்லியிருக்காருன்றீங்க, என் கையில் காசு பணம் ஒன்றும் இல்லை, அதனால் நான் வேறு எதையும் கொடுக்க முடியாது, என்கிட்ட இருக்கிறது ஒரு 2 மூட்டை உப்பு இருக்குன்னு இதை எடுத்துகிட்டு போனார். 2 மூட்டை உப்பு இருக்கு, இதை எடுத்துகிட்டு போனார். சரின்னு எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்தார். செந்திலாண்டவன் அந்த உப்பை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறார். இந்த மூவரும் அப்படி தான் கட்டினாங்க அந்த கோயிலை. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் பெருசாக இல்லை. இவங்க அங்கே கொண்டு போய் அந்த உப்பு முட்டையை வச்சுட்டு அப்படியே படுத்து உறங்கிட்டு, செந்திலாண்டவா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, திருப்பணியை செய்யணும்னு சொல்லிட்டீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. காலையில் பார்த்தா அந்த 2 மூட்டை உப்பும் மாணிக்க கல்லாக வைரக்கல்லாக மாறி இருந்தது. இது நிஜம். அதை வச்சு தான் இந்த திருச்செந்தூர் கோயிலை கட்டினாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய திருச்செந்தூருடைய கோயில் எப்படி கட்டப்பட்டதுன்னா அப்படி கட்டப்பட்டது தான். அப்படியே கட்டி சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பணம் இல்லை, பணம் பற்றாக்குறை, என்ன செய்வதுன்னு தெரியல. முருகப்பெருமான் திருப்பணி செய்யன்னு சொல்லிட்டார். திருப்பணி எல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இப்போ எல்லாத்துக்கும் ஒருத்தர் ஒரு அடியார் போனார், படுத்துட்டு இருந்தார். கனவுல சொல்கிறார், நீ அறுபடை வீட்டை தரிசனம் பண்ணிட்டு வா அப்படின்னார். ஐயா நான் கோயில் கட்டுறதுக்கும் அறுபடை வீட்டை தரிசனம் பண்ணுற, ஏற்கனவே ஒரு படை வீடு இங்கே முடிஞ்சு போச்சு, இன்னும் இருக்கிறது 5 படை வீடு. திருப்பரங்குன்றத்துக்கு போனார். அதுக்கப்புறம் சுவாமிமலை திருத்தணிக்கு போனார். அதுக்கப்புறம் பழமுதிர்ச்சோலை எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிட்டு திருப்பி வந்துட்டார். பழனியை தரிசனம் பண்ணி வந்தார். வந்து பார்த்தா ஒருத்தர் செங்கல் கொண்டு வந்து கொடுக்குறார், ஒருத்தர் சிமெண்ட் கொண்டு வந்து கொடுக்குறார், ஒருத்தர் அதற்குரிய பொருள் என்னென்ன தேவையோ எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆனால் எல்லாம் கொடுத்துட்டாங்க. வேலை ஆட்கள் வேலை செய்தால் கூலி எப்படி கொடுக்கறது? கூலி எப்படி கொடுக்கறது? அன்னைக்கு ராத்திரி எல்லாம் இப்படி கன்னத்தில் கையை வச்சுட்டு படுத்துக்கிட்டே இருக்கார் அந்த ஆண்டி. அப்போ சொல்கிறார் முருகப்பெருமான் சொல்கிறார், ஏன் கவலைப்படுற, என் பிரசாதத்தை பன்னீர் இலை பிரசாதத்தில் அந்த விபூதியை வச்சு கொடுத்தனுப்ப, அதுதான் அவங்களுக்கு கூலி அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லி முடிச்சு அடுத்த வினாடி இவங்களும் என்ன பண்ணாங்கன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த வேலை செய்கிறவங்களுக்கு சாயங்காலம் முடிஞ்ச உடனே வேலை முடிஞ்ச 5 மணிக்கோ 6 மணிக்கோ 7 மணிக்கோ முடிச்சுட்டு போகிறவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா அந்த பன்னீர் இலை அப்படின்னு சொல்லக்கூடியதில் கொஞ்சம் விபூதியை வச்சு கொடுத்து அனுப்பிடுவாங்க. கொடுத்து அனுப்புகிற பொழுது முருகப்பெருமான் ஒரு கட்டளை இட்டு இருந்தார். கொடுத்து அனுப்புற பொழுது அவங்கவங்க வலது கையை அந்த பன்னீர் இலைய பிரசாதத்தோடு மூடி வச்சுக்கிட்டு தூண்டுகை விநாயகர் ஆலயத்தை தாண்டி போய் அதை பிரித்து பார்க்க சொல்லுன்னு சொல்லி இருந்தார். நிபந்தனை இதுதான். இந்த இடையில எங்கேயும் பிரித்து பார்க்க கூடாது அவசரப்பட்டு. சரி பிரித்து பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்களே, இங்கிருந்து அங்கே கொண்டு போய் தூண்டுகை விநாயகருக்கு அடுத்து, அதாவது பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு அடுத்து தூண்டுகை விநாயகர்னு ஒரு விநாயகர் இருப்பார். போன உடனே நாம அந்த விநாயகரைத்தான் முதல்ல தரிசனம் பண்ணணும். அதை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, அந்த நாட்டுக்கோட்டை செட்டியாரனுடைய மடத்துக்கு பக்கத்தில் அந்த தூண்டுகை விநாயகரனுடைய கோயில் இருக்கும். இப்போ அந்த தூண்டுகை விநாயகரை தாண்டி இந்த வேலை செஞ்சவங்க அத்தனை பேரும் அந்த பன்னீர் இலையை எடுத்து பிரித்து பார்த்தா அவரவர்கள் எவ்வளவு நேரம் செய்தார்களோ அந்த வேலைக்கேற்ற கூலி அந்த பன்னீர் இலை பிரசாதத்தில் இருந்தது. 1 ரூபாய் 2 ரூபாய் 3 ரூபாய் 5 ரூபாய் 7 ரூபாய் 10 ரூபாய் அப்படி இருந்தது. என்னையா உனக்கு எவ்வளவு இருந்தது? எனக்கு 5 ரூபாய் இருந்தது. எனக்கு ஏன் 1 ரூபாய் கொடுத்துக்கிறார்? அப்பன்னா என்ன அர்த்தம்? இவன் ஏமாத்திக்கிறான்னு அர்த்தம். அந்த காலத்திலேயே இது நடந்திருக்குது. வேலை செய்கிற மாதிரி பாவனை பண்ணிட்டு இருந்திருக்கான். இதை நான் சொல்லலை,
திருச்செந்தூர் புராணம் சொல்லுகிறது. ஏன்னா இதெல்லாம் கட்டுக்கதை, கற்பனை கதையெல்லாம் கிடையாது, இதெல்லாம் உண்மையான நடந்த கதை. அப்போ அதை பிரித்து பார்க்குற பொழுது ஒருத்தருக்கு 5 ரூபாய் இருக்கு, ஒருத்தருக்கு 3 ரூபாய் இருக்கு, ஒருத்தருக்கு 7 ரூபாய் இருக்கு, ஒருத்தருக்கு 1 ரூபாய் இருக்கு. சில பேர் ஆத்மார்த்தமாக இறைவன் பால் உள்ள பக்தியினால இறைவனுக்கு அந்த ஒவ்வொரு கல்லையும் எடுத்து இது இன்னும் 1000 ஆண்டு காலம் இருக்க வேண்டிய ஆலயமாயிற்று, நம்ம தலைமுறையில் 10 தலைமுறை இன்னும் இந்த இறைவனை தரிசனம் செய்து திருவருளை பெற வேண்டிய ஆலயமாயிற்றேன்னு சில பேர் முருகா 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 என்று உருகி உருகி ஒவ்வொரு வேலையும் செய்தவர்களுக்கு அதில் கூலி அதிகமாக இருந்தது. இந்த ஒரு கல்லை எடுத்துட்டு போய் அப்படி வச்சுட்டு, ஐயோ அம்மா எவ்வளவு வேலை செய்யறது, ஒன்றுமே முடியலையே, 1000 கல்லை நான் தான் எடுத்து போட்டேன். எத்தனை கல்? ஒரு கல்லை கொண்டு போய் போட்டுட்டு எத்தனை கல்? 1000 கல் அப்படின்னு சொன்னவங்க கையிலெல்லாம் 1 ரூபாய் தான் இருந்துச்சான். அப்போனா யோசித்து பாருங்க, அவ்வளவு சிறப்புக்கு உரிய கூலியை முருகப்பெருமானே அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அது எவ்வளவு சிறப்புக்குரிய தலமாக இருக்கும் அப்படின்றத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்போ அந்த பன்னீர் இலை பிரசாதத்திற்கு அவ்வளவு சிறப்பு இருக்கிறது. போனீங்கன்னா நிச்சயமா அங்க இருக்கக்கூடிய சிவாச்சாரியார் இடத்தில், ஐயா எங்களுக்கு பன்னீர் இலை பிரசாதம் தான், விபூதி நிறைய கொடுப்பாங்க, இருந்தாலும் நாம என்ன கேட்கணும், பன்னீர் இலை பிரசாதம் கொடுங்க அப்படின்னு கேட்கணும். ஏன்னா மற்ற 6 படை வீட்டில், மற்ற 5 படை வீட்டில் இந்த பிரசாதம் கிடையாது. ஏன்னா அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 33 தேவர்களே அந்த பன்னீர் இலையாக இருக்கிறார்கள், பன்னீர் மரமாக இருக்கிறார்கள். அப்ப அந்த 33 தேவர்களினுடைய திருவருளும் நமக்கு கிடைக்கின்றது. அதே போல முருகப்பெருமானுடைய திருவருளும் நமக்கு கிடைக்கின்றது. பன்னீர் இலை பிரசாதத்தில் வைக்கக்கூடிய விபூதி முருகப்பெருமானுடைய உள்ளே இருக்கக்கூடிய மூலவருக்கு அபிஷேகம் செய்த விபூதியை மட்டும்தான் அந்த பன்னீர் இலைக்குள்ள வைப்பாங்க. இது சூட்சமம், இது தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லாரும். மற்ற விபூதி எல்லாம் வேறையான கேட்காதீங்க, மற்ற விபூதியும் நமக்கு கொடுக்கிற பிரசாதமும் எல்லாமே ஒண்ணுதான். இருந்தாலும் அந்த இலையும் இரண்டும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? அந்த அபிஷேகத்தினுடைய விபூதியும் இலையும் சேருகிற பொழுது 2 மடங்கு பலன் கிடைக்குதா? அப்போ அந்த 2 மடங்கு பலனை நாம் எல்லாம் என்னவா இருக்கணும்? அனுபவிக்க வேண்டும். அதுதான் சிறப்பு, அனுபவிக்கிறது தான் சிறப்பு. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய தலம் தான் எது? திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய தலம். அதுல முதல்ல நீங்கெல்லாம் என்ன தரிசனம் பண்றீங்க? எடுத்த உடனே நேரா போய் விநாயகரை தரிசனம் பண்ணி மூவருடைய சமாதிக்கு, அங்க போகக்கூடிய மூவருடைய சமாதி அப்படின்னு சொல்லக்கூடிய அங்க ஜீவ சமாதி, 3 பேருடைய ஜீவ சமாதி இருக்கு. அந்த தலத்துல போய் 11 நிமிஷம் உட்காரணும். அதான் சிறப்பு. போன உடனே சாமி கும்பிட்டோம் வந்துட்டோன்னு வந்துடக்கூடாது. அப்போ எவ்வளோ நேரம் உட்காரணுமா? ஒரு 11 நிமிடம் அங்கே உட்காரணும். ஒரு 11 நிமிஷம் அங்கே உட்காந்து அந்த 3 பேருனுடைய திருவருளை கொஞ்சம் நேரம் உட்காந்து, நீங்கள்லாம் நிறைய பேர் போய் இருக்கீங்க, ஆனால் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா தரிசனம் மட்டும் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டு இருப்பீங்க. ஒரு 11 நிமிஷம் அங்கே உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அங்கே ஒரு புதிய விதமான வைப்ரேஷனை நாம் அனுபவிக்க முடியுமா? ஏன்னா ஒவ்வொரு தலத்துக்கும் போகிறது சிறப்பல்ல, போனால் அவசரப்படாமல் அங்கே இருக்கக்கூடிய சிலவற்றையெல்லாம் மனதார அனுபவிக்க கற்றுக்கணும். மனசால அனுபவிக்கணும், உடம்பால அனுபவிக்கணும். சில அபூர்வமான சக்தி நமக்கு அந்த இடத்துல இருந்து கிடைக்கும், திருவருள் நமக்கு அந்த இடத்துல இருந்து கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒன்றை நாம் அந்த இடத்துல இருந்து பெறணும். அப்போ ஒரு 11 நிமிஷம் அங்கே உட்காரணும். அந்த ஒரு 11 நிமிஷம் அங்கே உட்கார்ந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் என்னென்ன கிடைக்கணும்னு இருக்கோ அந்த வைப்ரேஷன் அங்கே கிடைக்குமா? நாம் செய்த புண்ணியத்திற்கு ஏற்றார் போல. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, புண்ணியம் செய்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த 11 நிமிஷம் அங்கே உட்காரத்துக்கு அனுமதியே தரப்படுமா. இல்லைன்னா நம்மால் அந்த இடத்துல 11 நிமிஷம் உட்கார முடியாதான். இதை நான் சொல்லலை, திருச்செந்தூரனுடைய புராணத்தில் சொல்லப்படுது. அப்போனா எவ்வளவு இருக்கும்னு யோசித்து பார்க்கணும். அதே போல 350 ஆண்டு காலத்திற்கு முன்னதாக
350 வருஷத்திற்கு முன்னதாக. அந்த டச்சுக்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் அப்போல்லாம் படையெடுத்து நம்ம கோயில்களை எல்லாம் கொள்ளடிச்ச காலம். அப்போ தான் எல்லா கோயிலையும் கொள்ளடிச்சாங்க. அப்போ திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கும் அங்கே வந்திருந்தாங்க. வந்திருக்கிற பொழுது அங்கே இருக்கிறவர் யாரோ சொல்லிட்டாங்க. இப்போ நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உண்மை லேட்டாக தான் புரியும். இந்த புரளி அப்படின்னு சொல்லக்கூடிய வதந்தி என்ன ஆகும், கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கும். அதில் யாரோ சொல்லிட்டாங்க, உள்ளே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தங்கத்தினால ஆனவருன்ட்டு. இவங்க அதை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க. யார் இவங்க? அவன் ஏற்கனவே திருநள்ளாற்றினுடைய தலத்தை திருடி நடராஜ பெருமானை தூக்கி வச்சுன்னு இருக்கான் கப்பலில், பாய்மர கப்பல். அப்பெல்லாம் அந்த பாய்மர கப்பலில் நடராஜர் அங்கே இருக்கிறார். அந்த நடராஜரை தூக்கி அங்கே வச்சுட்டு இருக்கிறத உடனே இப்போ திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய உள்ளே இருக்கக்கூடிய கருவறைக்கு போனாங்க. போன உடனே எல்லாம் தேடி பார்த்து நகையெல்லாம் எடுத்தாச்சு, இதெல்லாம் எடுத்தாச்சு. 70 பேர் சேர்ந்தால்தான் யார சம்ஹாரமூர்த்தி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, திருச்செந்தூர் செந்திலாண்டவருடைய உற்சவமூர்த்தி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சம்ஹாரமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு கூடிய மூர்த்தி இருப்பார். கருவறைக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இருப்பார். அந்த மூர்த்தியை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 70 பேர் சேர்ந்தாதான் தூக்க முடியும். ஒரு 70, 60, 70 பேர் சேர்ந்தாங்க, தூக்குனாங்க. தூக்கி கொண்டு போய் எங்கே வைக்கிறாங்க, அவங்களுடைய பாய்மர கப்பலில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. அப்போ இருந்தவர் பார்த்தீங்கன்னா திருமலை நாயக்கர் போர் பண்ணார். ஆனால் அவரால் தடுக்க முடியல, அவங்களால திருட்டையும் தடுக்க முடியல, என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, எடுக்க முடியல. பார்த்தா எப்படியும் கருவறைக்கு போயிருக்க மாட்டாங்கன்னு நினைச்சாங்க. ஆனால் கருவறைக்கும் போய் அந்த ஆண்டவனையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன செய்வதுன்னு தெரியல, உற்சவ மூர்த்தி இல்லை. பொழுது விடைஞ்சு பார்த்தா திருமலை நாயக்கர் அழுது தொழுகிறார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குய்ப்பதும் வேதம் 4 மெய்ப்பொருள் ஆவதும் நாதன் நாமம் நமச்சிவாயவே. முருகா, உன்னை யாரோ கொண்டு போயிட்டாங்களே, நான் உன்னை இனிமே எப்போ பார்ப்பேன், இனிமே உன்னை நான் எதில் செய்வது, எப்படி செய்வது, எப்படி பூஜை பண்ணுறது? அவர் அழுது தொடுகிறார். என்ன செய்வதுன்னு தெரியல. சரி என்ன செய்யலாம், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சில நாட்கள் அப்படியே போகுது. ஒரு புராணம் எழுதியவர்கள் 5 ஆண்டு காலம்னு சொல்கிறாங்க. ஒரு புராணம் எழுதியவர்கள் 6 மாதத்தில் கிடச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க. சரி எப்படியோ ஒன்று நமக்கு மீண்டும் கிடச்சிருக்கிறாரு, அதை மட்டும் நம்ம எல்லாம் நினைத்து பார்த்துக்கணும். இப்போ 6 மாத காலம், என் குருநாதர் வாரியார் சுவாமிகள் சொல்கிறது 6 மாத காலம் தான் சொல்லப்படுகிறார். இப்போ 6 மாதமாக உற்சவர் இல்லை. இந்த திருமலை நாயக்கரனுடைய அம்மா சொல்கிறாங்க, அந்த காலத்தில் எல்லாம் பெரியவங்களாம் ஆட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த அம்மா சொல்கிறா, ஏண்டாப்பா வருத்தப்படுற, முருகப்பெருமான் கிடைக்கின்ற வரைக்குமோ நான் ஒரு வேளை சாப்பாடு கூட எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லிட்டார். ஏன்னா இறைவன் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள், 5 நாள், 6 நாள் இப்படியே போயிட்டுருக்கு. அந்த அம்மா பார்க்குறா, பெத்த புள்ள சாப்பிடாம நம்ம மட்டும் சாப்பிட்றதா? என்னதான் நம்ம பிள்ளை நமக்கு சோறு போடலைனாலும் அவன் சாப்பிட்லன்னா அந்த பெத்தவ மனசு கேட்காது. எட்டி எட்டி பார்த்துட்ருப்போம், அவன் சாப்பிட்டதுக்கப்புறமா நம்ம சாப்பிடுவோம் இல்லையா. அந்த அம்மா சொன்னேன், ஏண்டாப்பா நாம தான் கோடீஸ்வரராச்சு, தங்கம் இருக்குது, இரும்பு இருக்குது, செம்பு இருக்குது, வெள்ளி இருக்குது, பித்தளை இருக்குது, 5 பொண்ணால் நாமளே மறுபடியும் அதே உற்சவரை பண்ணிட்டா என்ன? செல்வம் இல்லைன்னா தான் நம்ம வருத்தப்படணும். அதுக்கு திருமலை நாயக்கர் ஒரு வார்த்தை சொன்னார், அப்பா அம்மா நீங்கள் சொல்கிறது வாஸ்தவந்தான், ஆனால் நம்ம மூதாதையர்கள் செய்து, நம்ம மூதாதையர்கள் அந்த வழிபாட்டை செய்து அந்த இறைவனுடைய திருவருள் எவ்வளவு இருக்கும்? இப்போ நிறைய இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் வைத்த சிலையெல்லாம் எடுத்துடுறாங்க. இப்போ பெருசு பெருசாக சிலை வைக்கணும்னு பெருசு பெருசாக வச்சிடுறாங்க. அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கீர்த்தி சிறியதாக இருந்தாலும், அதாவது மூர்த்தி சிறியதாக இருந்தாலும் கீர்த்தி பெருசாக இருக்கும்வாங்க. அந்த காலத்தில் வசதி வாய்ப்புகள் குறைவு, செல்வங்கள் குறைவு, அவ்வளவுதான் சிலை வைக்க முடிஞ்சதுன்னு அவங்க வச்சாங்க. ஆனால் அந்த சிலையை தூக்கி வெளியில் போடக்கூடாது எப்பயுமே. என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 10 தலைமுறை அந்த சிலையை வணங்கியிருக்கிறாங்க, அந்த விக்கிரகத்தை வணங்கியிருக்கிறாங்க, அந்த இறைவனை வணங்கியிருக்கிறாங்க. அப்போ அந்த இறைவன் வணங்கியிருக்கக்கூடிய அதில் எவ்வளவு பேர் புண்ணியம் செய்த மகான்களாக இருப்பார்கள். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறவங்க எல்லாருக்குமே, நம்ம சாதாரண மனிதர்கள்,
நமக்குள்ளே எத்தனை பேர் மகான்களாக இருக்கிறோன்னு தெரியாது, நமக்கு தெரியாது. நம்ம செய்த புண்ணியம் யாருக்காவது தெரியுமா? கணக்கு தெரியாது. நம்ம செய்த பாவம் கண்ணுக்கு தெரியுமா? அதுவும் தெரியாது. நம்மள எத்தனை பேர் மகான்களாக இருக்கிறோன்றதும் நமக்கு தெரியாது. அது மாதிரி ஒரு மகான் வந்து கங்கையில் போய் குளிக்க போனாராம். குளிக்க போன உடனே அங்கே அசுத்தங்கள் அதிகமாக இருந்தது. அந்த அசுத்தத்தை அதிகமாக இருந்த உடனே அந்த மகான் பார்த்தார், போயும் இந்த கர்மத்திலேயே நம்ம குளிக்கணும்னு நினச்சிட்டு எல்லாம் கங்கையில் குளிச்சா பாவம் போவோம் பாவம் போவோம்னு சொல்கிறாங்களே, அந்த பாவம் எப்படியா போகும்? எப்படி போகும்? இந்த பாவத்தில் குளிச்சா எப்படி போகும்? அந்த மகான் குளிக்கலை, நீராடலை, கரையேறிட்டார். காலை கூட வைக்காமையே கரையேறிட்டார். கங்கை மாதாவுக்கு ரொம்ப வருத்தம். என்ன இது, இவர் பாட்டுக்கு இவர் நீராடுவார்னு நம்ம நினச்சோம், கடைசியில் நீராடாமையே போயிட்டாரே அப்படின்னு. சரி, இவரை எப்படி திருத்துவது, இவரை எப்படி நீராட வைக்கிறது? கங்கை மாதா பார்த்தாங்க, அதே ரூபத்தில் போனால் கண்டுபிடிச்சிருவார். சில கேள்விகள் கேட்பார். நம்ம சின்ன குழந்தையாக மாறுவோன்னு ஒரு 5 வயசு பெண் குழந்தையாக மாறி போய், சுவாமி வணக்கம், ஏன் நீராடாமல் போகிறீங்க? அது ஒன்றும் இல்லை குழந்தை, வெறும் மலஜலம், ஒரு பக்கம் பிணம், ஒரு பக்கம் சாம்பல், ஒரே அசுத்தமாக இருக்குது கங்கை. எல்லாருடைய பாவத்தை போக்குறேன்னு சொல்கிற அவளே இவ்வளவு பாவத்தை சுமந்துட்டு இருக்கா, இவ என் பாவத்தை எப்படி போக்குவா? அப்படியா? சரி, நான் அந்த கங்கை எனக்கு ஒரு குருநாதர் சொன்னார். குழந்தை என்ன சொல்கிற? இல்லை, கங்கை மாதா அவரிடத்தில் பாவத்தை வைத்துக் கொள்ளுவது இல்லையாம். என்ன சொல்லுகிறாய் குழந்தை? நான் 4 வேதம் படிச்சிருக்கேன், 6 சாஸ்திரம் படிச்சிருக்கேன், எல்லாவற்றையும் படிச்சிருக்கிறேன், என்கிட்ட தெரியாததை உனக்கு இல்லை. எங்கள் குருநாதர் அப்படிதான் சொன்னார். என்ன சொன்னார்? கங்கை மாதா அவரிடத்துல பாவத்தை வைத்துக் கொள்வது இல்லையாம். அப்போ அந்த பாவம் எங்கே போகுது? அது கடலுக்கு போகிறதாம். சமுத்திரராஜன் கிட்ட தான் நீங்கள் கேள்வி கேட்கணும், வேணும்னா போய் அங்கே கேளுங்கோன்ட்டான். இவனுக்கு, இந்த மகானுக்கு சந்தேகம். நேராக அங்கே போனார். சமுத்திரராஜா கொஞ்சம் சீக்கிரம் வெளியில் வானார், அவசரம்னார். அவர் வெளியில் வந்தார். வந்த உடனே சொன்னார், கடல் மாதாவையும் கூடவே அழைச்சிட்டு வந்து சொன்னார், ஐயா வணக்கம், என்ன சந்தேகம், ஏன் என்ன அவசரமாக வர சொன்னீங்க? ஒன்றும் இல்லை, எல்லார் பாவத்தையும் நீ தான் சுமக்கிறியா? ஆமாம், நானும் சுமக்கிறது இல்லைங்க, என்கிட்ட வச்சுக்கிறதே இல்லைங்க, நான் வாங்கின உடனே கொடுத்துருவேங்க. எங்கே கொடுப்பீங்க? மேகராஜன் இடத்துல கொடுத்துடுவேங்க, எங்கிட்டையும் பாவத்தை வைத்துக் கொள்ள மாட்டேன்னார். இது என்னடா இது அதிசயமாக இருக்கு, நீங்கள் வேணும்னா மேகராஜன் இடத்துல போய் கேளுங்கன்னார். இந்த போயிட்டு இருந்தது கடலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதிகமாக கூட்டங்கள் போயிட்டே இருந்தது. மேக கூட்டமே நில்லுன்னார் இந்த மகான். நின்னது உடனே கேட்டார், மேகராஜா நீதான் வைத்துக் கொண்டிருக்கிறாயா அனைத்து பாவத்தையும்? அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, நான் வச்சுட்டு இல்லைன்னார். இது என்னடா இது வம்பா போச்சு, நீங்களும் வைத்துக்கொண்டு இல்லை என்றால் அப்ப அந்த பாவம் எல்லாம் எங்கதான் போகிறது? நான் வருண பகவான் இடத்தில் கொடுத்து விடுகிறேன், வேண்டுமானால் நீங்கள் வருண பகவான் இடத்துல போய் கேளுங்க. சரி, வருண பகவான் இடத்துல போய் இந்த மகான் மறுபடியும் கேட்கிறார், நானும் வைத்துக் கொள்ளவில்லை இல்லை சுவாமி. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? நான் மழையாக பூமிக்கு கொடுத்து விடுகிறேன், நீங்கள் வேண்டுமானால் பூமி மாதாவை போய் கேளுங்கள். மறுபடியும் இவர் இங்கே வந்தார். வந்தவர் கேட்டார், பூமி மாதா சீக்கிரமா வெளியில வான்னார். பூமி மாதா மகான் கூப்பிடுறாரு இல்லையா, வந்த அந்த அம்மா வந்த உடனே சொன்ன, வணக்கம் சுவாமி, என்னை எதற்காக அழைத்தீர்கள்? ஒன்றும் இல்லை, எல்லாருடைய பாவத்தையும் நீதான் சுமக்கிறியா? அதுக்கு அந்த அம்மா சிரித்து கொண்டே ஒரு பதில் சொன்னாள், குழந்தாய், நானும் என்னிடத்தில் வைத்துக் கொள்ளுவது இல்லைன்னார். அந்த மகானுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம், இது என்னையா இது சுழன்றுகிட்டே இருக்குது, திருமால் கையில் இருக்கிற சக்கராயுதம் சுழண்டு கொண்டே இருக்கிறது மாதிரி இது என்ன சொல்ல? அப்ப நீங்க வைத்துக் கொள்வதில்லைன்னா அந்த பாவம் எங்கே? எந்த பாவத்தை யார் யார் செய்யறாங்களோ அவங்களுக்கே திருப்பி நான் ரிட்டர்ன் தரேன். எப்படி? மரம், செடி, கொடி, புல், பூண்டு, காய், கனி, இதெல்லாம் எது? அதிலிருந்து விளையிறது தானே. எதிலிருந்து விளையுது? அவங்க செய்யற பாவத்திலிருந்து விளைவது தானே. இப்ப புரிஞ்சதா? ஏதாவது புரியுதா உங்களுக்கு? கங்கை மாதா முழுவதுமாக சமுத்திரராஜனிடத்தில் சேர்க்கிறாள் பாவத்தை. சமுத்திரராஜனாக இருக்கக்கூடியவர் மேகராஜனிடத்தில் சேர்க்கிறார். மேகராஜன் வருண பகவானிடத்தில் சேர்க்கிறார். வருண பகவான் மழை ராஜனாக பூமிக்கு பெய்கிறார். இந்த பூமி மாதா மீண்டும் நமக்கு உணவாக திருப்பி கொடுக்கக்கூடியது வேறு எதுவும் அல்ல, பாவம். இதை கேட்ட உடனே அவருக்கு எல்லாம் படித்த ஞானியாக இருந்த மகானுக்கு இன்னும் குழப்பம் அதிகமாச்சு. இந்த குழந்தை தானே சொல்லுச்சு, மீண்டும் அந்த குழந்தைகிட்டே வந்து கேட்கலான்னு திருப்பி வந்தார். குழந்தை, எனக்கு ஒன்றும் புரியல, இந்த குழம்பிய குட்டையில் மீன் பிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அதில் கூட என்னால் பிடிக்க முடியல, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குன்னார். அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில் சொன்னது, ஐயா
உங்களுக்கு என்ன இப்ப தெரிய வேண்டும்? அப்போ மீண்டும் அவர்கள் உணவாக உண்கிறார்கள், பாவத்தை உயிரோடு இருந்து பாவத்தை செய்கிறார்கள், மீண்டும் இந்த கங்கையில் வந்து நீராடுகிறார்கள். நீங்க இப்படியே சேர்த்து கொண்டிருந்தால் இந்த பாவம் எல்லாம் எப்பதான் போகும், எப்பதான் கரையும் அப்படின்னார். அப்ப அந்த சிரித்துக்கொண்டே அந்த குழந்தை ஒரு பதில் சொன்னது, உங்களை போன்று மகான் யாராவது ஒருவர் வந்து இந்த கங்கையில் நீராடினால் இந்த கங்கை புனிதமாகிறது. இந்த கங்கை புனிதமடைந்த நீரானது சமுத்திரராஜனிடத்தில் போய் சேர்ந்து அந்த சமுத்திரராஜன் புனிதமடைகின்றான். அந்த சமுத்திரராஜன் புனிதமடைந்த உடனே மேகராஜன் புனிதமடைகின்றான். மேகராஜன் புனிதமடைந்த உடனே வருண பகவான் புனிதமடைகின்றான். வருண பகவான் புனிதமடைந்த உடனே அவன் புனிதமான தீர்த்தத்தை மழையாக பூமிக்கு தருகின்றான். அந்த மழை நீரில் விளைந்த உணவுகளை அந்த குழந்தைகள் உண்டு புனிதமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள். இதுதான் உலக சுழற்சி என்றது. அம்மா தாயே, நான் இவ்வளவு படிச்சும் எனக்கு இது விளங்காம போச்சே, அம்மா நீ யாருன்னார். 1000 தலை கங்கா பவானி காட்சி கொடுத்தான். காட்சி கொடுத்த அடுத்த வினாடி பார்த்தார், அம்மா இவ்வளவு நேரம் வந்தது நீதானா? ஆமா. ஏம்மா என்னை இப்படி சோதிச்சே? ஒன்றும் இல்லை, இதுவரைக்கும் ஈ எறும்புக்கு கூட தீங்கு நினைக்காமல் இந்த மெய் வாய் கண் மூக்கு செவியை உடம்பு என்கின்ற 5 புலன்களால் எந்த ஒரு பாவத்தையும் செய்யாமல் நீங்கள் மகானாக இருந்தீர்கள். ஐயோ, ஒரு மகான் இன்றைய தினத்தில் வருகிறாரே என்று நான் ஆனந்தம் கொண்டு துள்ளி குதித்து எப்பொழுது உங்கள் உடம்பை நீராட்டுவேன் என்று காத்து கொண்டிருக்கின்றேன். அப்படி காத்து கொண்டிருக்கிற பொழுது நீங்கள் குளிக்காமல் சென்றால் நான் வருத்தமடைய மாட்டேனா? அதற்காகத்தான் உங்களை இப்படி சோதிச்சேன்னா. அம்மா, இப்படி கங்கையையே புனிதம் படுத்தக்கூடிய ஒரு மகானாக நான் இருப்பேன் என்றால் நான் 1000 முறை குளிக்கிறேன். அதுல குளிச்சார். யோசிச்சு பாருங்க. அதுபோன்று நம்ம முன்னோர்கள்ல யாராவது ஒருவர் மகானாக இருந்திருந்து இந்த மூலவராக இருக்கக்கூடியவரை வைத்திருப்பாரே ஆயினும் அந்த மூலவரை தரிசனம் செய்தால் நமக்கெல்லாம் எவ்வளவு புண்ணியம் கிடைக்கும் என்பதை யோசிக்கணும் இல்லையா? அவ்வளவு சிறப்புக்கு உரியது முற்கால சிலை என்பதை. அதைத்தான் இங்க திருமலை நாயக்கர் சொன்னார். யாருகிட்ட? தன் தாய்கிட்ட சொல்றார். தன் தாய்கிட்ட சொல்றார். அப்போ நம்ம மூதாதையர்கள் வணங்கிய இறைவனை, என்ன மூதாதையர்களை இப்ப நம்ம பார்க்க முடியாது. எங்க அப்பாவுக்கு அப்பா வந்து நான் பார்க்கல, அவருடைய அப்பாவை எங்க அப்பா பார்த்துருக்க மாட்டார் இல்லையா? அப்போ நம் தலைமுறைகளை நாம கண்டிராத பொழுது இல்லையா? அப்போ நம் தலைமுறைகளில் முன்னோர்கள் ஒரு 5 தலைமுறைக்கு முன்னாடி இந்த இறைவனை வணங்கி இருக்கிறாங்க, இங்க வாழ்ந்துருக்கிறாங்க. அதுக்கு அத்தாரிட்டி உண்டு, அதுக்கு ஆதாரம் உண்டு. ஆனா அவங்க இப்ப இல்லை. ஆனா அவங்க வைத்த இறைவன் இன்றைக்கு இருக்கிறார், நம்ம வணங்கி கொண்டிருக்கிறோம் இல்லையா? அப்போ அவங்களுடைய திருவருளும் அதுல சேர்த்து கிடைக்குது. அவங்க வணங்கி 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 திருவருளை சேர்த்து வச்சுட்டு இல்லை போயிருக்கிறாங்க. அந்த இறைவனை நாம விட்டுடலாமா? மனசுக்குள்ள ஒரே வருத்தம். நம்ம திருக்கார்ணீஸ்வரர் ஆலயத்தினுடைய உளவார தொண்டு சீர்திருத்த கூட்டத்தினுடைய நம்ம தலைவர் ஐயா நாகராஜன் ஐயா வந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என வரவேற்று உடல் நலம் செந்திலாண்டவன் திருப்பதிகத்தை, செந்திலாண்டவனுடைய திருப்பதிகத்தினுடைய அதாவது திருப்பதியினுடைய அந்த தலத்தினுடைய சிறப்பை கேட்கறதுக்கு வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மீண்டும் நீங்க வந்து கோயிலில் எனக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறதுல எனக்கு உண்மையிலேயே ரொம்ப 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 சந்தோஷம். நான் அந்த செந்திலாண்டவனுக்கும் அதே போல திருக்கார்ணீஸ்வரருக்கும் கோடான கோடி நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உங்களை மாதிரி அடியார்கள் எல்லாம் இருந்தால் தான் நாங்களே எங்களை மாதிரி உள்ள சொற்பொழிவாளர்கள் எல்லாம் உயிர் வாழ முடியும் என்பதை இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அதனால உண்மையிலேயே ஐயா அவர்கள் வந்திருப்பதற்கு ஆலயத்தினுடைய நிர்வாகத்தின் சார்பிலும் செங்குந்தர் சபையினுடைய சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நிச்சயமாக நான் வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்றேன். இன்னும் பல 100 ஆண்டு காலம் உங்கள் சேவை தொடரணும்ன்றது எனக்கு உண்மையிலே இந்த நேரத்தில் நான் மனசார வேண்டி பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஏன்னா மார்கழி மாதம் எனக்கு நிகழ்ச்சி நான் பண்ணேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் ஒப்புதல் இல்லாமையே அந்த மனசில் ஒரு வருத்தத்தோடவே பண்ணேன். ஏற்பாடு செய்த ஐயா இல்லையே அப்படின்னு ஒவ்வொரு முறையும் அந்த முடிச்சதுக்கப்புறம் அந்த பிரார்த்தனை வச்சேன். ஆனால் அது முடியறதுக்கு என் நிகழ்ச்சி முடியறதுக்குள்ளேயே அவர் வீட்டுக்கு வந்துட்டார். அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
அது மாதிரி இப்போ நிகழ்ச்சியை வந்து கேட்கறது எனக்கு வந்து உண்மையிலேயே அவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். உண்மையிலேயேங்க ஐயா, நான் செந்தில் ஆண்டவனுக்கும் அதே போல் காரணீஸ்வரருக்கும் கோடான கோடி நன்றியை வந்து அடியார்கள் சார்பிலையும் உங்கள் சார்பிலையும் என் சார்பிலையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உங்கள் பணியெல்லாம் வந்து சிறந்த ஒரு பணி. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அங்கேயே 25 ஆண்டு காலம் இல்லையா? அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. எவ்வளவு இடைஞ்சல்கள், எவ்வளவு பேர், எவ்வளவு பொறாமை, எவ்வளவு விஷயங்கள் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி வந்து தொடர்ந்து பண்ணுறதுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது உண்மையாகவே உங்கள் பாதார விந்தத்தை பணிந்து நன்றி கூறி நான் சொல்லுகிறேன். திருச்செந்தூர் ஆண்டவன் திருமலை நாயக்கரனுடைய உற்சவ மூர்த்தி, இப்போ திருச்செந்தூருடைய உற்சவ மூர்த்தியை கொண்டு போகிறாங்க பாய்மர படகு. அந்த படகுல கொண்டு போகிற பொழுது பார்த்தீங்கன்னா வெறும் புயல் காற்று, சுனாமி. 300 வருஷத்துக்கு முன்னாடியே சுனாமி வந்ததாம். இப்போ அந்த 300 ஆண்டு காலத்திற்கு முன்னதாக சுனாமி வருது. காற்று வேகமாக வீசுது. இப்போ இருக்கக்கூடிய மாதிரி வந்து காற்று எல்லாம் உள்ள புகாத கப்பல் எல்லாம் இப்போ கிடையாது. இப்பெல்லாம் காற்றே புக முடியாத அளவுக்கு கப்பல்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட கப்பல்லையே 12 மாடியெல்லாம் இருக்கு. கப்பல்லையே 12 மாடி 24 மாடியெல்லாம் உண்டு. கப்பல்லையே சினிமா தேட்டர் உண்டு, ஸ்விம்மிங் பூல் உண்டு, அதுக்கப்புறம் ஹோட்டல்கள் உண்டு, அதிலே பீச் உண்டு, அதிலே பார்க் உண்டு, அந்த மாதிரியெல்லாம் உண்டு. கப்பல்லையே உண்டான்னு கேட்காதீங்க, இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் கூட இன்னும் கப்பலில் போனதில்லை, உண்டுன்னு சொல்கிறாங்க, அதனால் சொல்கிறேன். ஆனால் அதிலேயே உண்டு, அந்த மாதிரி உண்டு என்கிறார்கள். அப்போது பாய்மர கப்பல் வந்து தண்ணி ஏறிடும் காற்று வேகமாக அடித்தால். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் தண்ணி ஏறினாலும் உள்ளே மூழ்கிவிடும். பாய்மர கப்பல் எல்லாம் அந்த அளவுக்கு தான், அவ்வளவுதான் தாங்க முடியும். இவங்க பார்த்தாங்க, இந்த மாலுமி பார்த்து சொல்கிறாரப்ப, கப்பல் ஓட்டுறவர் சொல்கிறாரப்ப, என்னமோ தெரியல இதில் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, ஒருவேளை இந்த 70 பேர் 80 பேர் சேர்ந்து தூக்கக்கூடிய சிலையை நம்ம தூக்கிட்டு வந்தோமே, தங்கம்னு நினச்சி தான் தூக்கிட்டு வந்துருக்கோம். அவங்க இன்னமும் தங்கம் தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ தூக்கிட்டு வந்தோமே, ஒருவேளை அது வெயிட்டு பாரம் தாங்காமல் தான் ஒருவேளை ரொம்ப அலை அதிகமாக இருக்கும். அதனால அந்த சிலையை தூக்கி போட்டோம்னா நம்ம தப்பிச்சுப்போம் அப்படின்னாங்க. முதல்ல அந்த சிலையை தூக்கி போடுங்கன்னாங்க. நடுக்கடலில் போயிட்டு இருக்கும் பொழுது சிலையை தூக்கி போடலான்னு அதை ஒருத்தன் கேட்டுட்டு போனவன் என்ன பண்ணான்னு, முதல்ல இந்த திருநள்ளாற்று தலத்திலிருந்து தூக்கிட்டு வந்தாங்க பாரு நடராஜரை, அந்த சுவாமியை தூக்கி முதல்ல போட்டான். அவன் அப்பயும் வந்து வேகமாக, அப்போதான் இன்னும் கொஞ்சம் வேகமாக அடிக்குது, காற்று வேகமாக அடிக்குது, மழை அதிகமாக பெய்யுது. ஒன்று அவனால் இடி மின்னல் புயல் காற்று அவனால் தாங்க முடியலை. அலை வேகம், நடுக்கடலில் எப்பயும் அமைதியாக இருக்கும் இல்லையா? ஆனால் அலை வேகமாக அடிக்குது, அது ஆள் உயரத்துக்கு மேலே போகுது அலை. என்ன செய்வதுன்னு தெரியல. ஏண்டா நான் சிலையை தூக்கி போட சொன்னேன், நான் அப்பவே போட்டேன்னா. எந்த சிலையடா தூக்கி போட்டேன்? அதான் அந்த நொண்டி சிலை இருந்தது, அதை தான் தூக்கி போட்டேன்னா. அவனுக்கு தெரியாதுங்க நம்ம நடராஜர் நொண்டியா இல்லை நடனம் ஆடிக்கிட்டு இருக்காரான்னு அவனுக்கு எப்படி தெரியுங்க? அவன் சொன்னா நொண்டி சுவாமியை தூக்கி நான் அப்பவே போட்டேன்னா. ஏண்டா எதடா தூக்கி போட்டேன்னா, இல்லை நீங்கள் தானே சிலையை தூக்கி போனீங்கன்னா. அவன் கொண்டு போனதில் என்ன பண்ணா, அந்த நடராஜருக்கு பக்கத்தில் முருகரை வச்சாங்க இல்லையா, முதல்ல இதைத்தான் தூக்கி போட சொன்னாருன்னு அவன் நடராஜரை தூக்கி போட்டான். போட்டதுக்கப்புறம் அந்த கப்பல் ஓட்டியும் அந்த எடுத்து தூக்கிட்டு வந்தானுங்களே, அவனுங்கெல்லாம் வந்து பார்த்தாங்க, டே நான் அதை போட சொல்லலடா, இதை தாண்டா போட சொன்னேன் அப்படின்னாங்க. இல்லை ஒருவேளை அந்த நொண்டி வந்து ரொம்ப படுத்தும் வெயிட்டாக இருக்கும் போல இருக்கு, அந்த நொண்டியை தூக்கி போட்டா இவருக்கு தான் 2 கால் இருக்கே, அதனால கரெக்டாக உட்காந்து பாருன்னு நினச்சி அந்த நொண்டியை தூக்கி போட்டேன். ஒருவேளை ஒரு காலில் நிற்கிறதுனால தான் அலை பெருசாக இருக்குதோன்னு நினச்சேன்னா. பாருங்க எப்படி எல்லாம். சரி பரவாயில்ல, இவரையும் தூக்கி போடுவன்னு தூக்கி போட்டாங்க. இருவரையுமே போட்டதுக்கு அப்புறமா ஒரு செகண்ட்ல, ஒரு வினாடி கூட தயக்கம் இல்லாமல் புயல் நின்று போச்சு, மழை நின்று போய்விட்டது, அதுக்கப்புறம் காற்று நின்று போய்விட்டது, பாய்மர கப்பல் சுமூகமாக போய் கொண்டிருக்கிறது.